Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. கூட்டணியில் வந்து 200க்கும் மேற்பட்ட இடங்கள் கிட்டத்தட்ட வந்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்கும் சார் அதோட ரிசல்ட்? கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதாவிடம் கூட்டணி இருந்த கட்சிகளையே உடைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தெரிந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த நிலைமை வரக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருப்பார். பழுத்த அரசியல்வாதி. மதச்சார்பற்ற கூட்டணிக்கு அவருடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். ஆகவே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது மோடி கடந்த 10 ஆண்டு காலத்திலே ஆட்சியிலே இது போன்ற பொய்யை சொல்லியே மக்களிடத்திலே ஒரு மாயையை கொண்டு வந்தார். அதே போல் கடைசியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் கூட இங்கே 400 தொகுதிக்கு மேலாக பிஜேபி வெற்றி பெறும் என்ற ஒரு மாயையை உருவாக்குவதற்கு அதற்கு ஊதுகுழலாக மீடியாக்களும் பத்திரிகைகளும் எல்லா கருத்து கணிப்புகளும் சென்னையில் தமிழகத்தில் கூட 6 தொகுதியிலே பிஜேபியும் 4 தொகுதியிலே அதிமுகவும் ஜெயிக்கு வெற்றி பெறும் என்று ஊடகங்கள் சொல்லுகிறது. ஆனால் இதை பொய்யாக்குகின்ற வகையில் ஒரே ஒரு சின்ன கருத்து தான் அதிமுக பிஜேபி பாமக இத்தனையும் சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டது. அதே போல் இவர்களெல்லாம் பிரிந்திருக்கின்ற பொழுது எப்படி வெற்றி பெற முடியும் என்ற சாத்தியக்கூறே மக்களை சிந்திக்க விடாமல் இந்த மோடி அரசு இந்தியாவிலே அது தமிழகத்திலே குறிப்பாக 8-6 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னது. கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய வெற்றியை இந்த பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு மாயை ஏற்படுத்தி, அதாவது எதிர்க்கட்சிகளுடைய மனநிலையை சுருங்கச் செய்வதற்காக ஒரு மாரல் டிகிரிஸ், அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக அதை சொன்னாங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பு முதலடியாக உத்தரப்பிரதேசத்திலே எங்கள் கூட்டணி 43 தொகுதிக்கும் மேலாக மீதி இப்பொழுது இருக்கின்ற 37 தொகுதிகள் கூட 1000-2000 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் தான் அங்கே எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த முடிவில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி இந்தியாவிலே ஏற்படும். எங்களுடைய தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அல்லது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கை காட்டுபவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக பதவியேற்பார்கள். மக்களாட்சி நடைபெறும். கருத்து கணிப்பை விட அதிகமாக காங்கிரஸ் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இடத்த பிடிச்சிருக்காங்க. என்ன காரணம்? கருத்து கணிப்பில் என்ன மிஸ்டேக்காக இருந்துச்சு? கருத்து கணிப்பு ஒரு புறம் இருந்தாலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை கடுமையான உழைப்பு நடப்பயணம் மேற்கொண்டார். அதோட உழைப்பால் மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை வட மாநில ஊடகமான பொய்த்தன்மை நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஊடகத்தின் திணிப்பு, அதாவது கருத்து கணிப்புங்கிற ஊடகத்துடைய திணிப்பு இன்று வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளது. கூட்டணியில் பார்த்திங்கன்னா 200 இடத்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? எந்த மாதிரி நம்ம காங்கிரஸுடைய ஆட்சி இருக்கும்? கூட்டணி 230 இதில் இப்போ போயிட்டுருக்கு, 30 சிலவன்ருக்கு. பிஜேபி கூட்டணி 290. ஆகினால் இப்போ இன்னும் ஒரு 2-3 சுற்று போயிட்டுருக்கு. இதில் வந்து ஏறத்தாழ ஒரு 50 தொகுதி வந்து ஒரு 500 to 1000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது. இன்னும் 2 சுற்று இருக்குது. இந்த 2 சுற்று நிலவில் பார்க்க போனால் உறுதியாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி தான் வருங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. லேட்டாக தான் வரும், ஆனால் லேட்டஸ்ட் நியூஸ் தான் வரும். அதை பற்றி எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய தலைவர் செல்வப்பிரதியுடைய உழைப்பு மற்றும் அது இல்லாத தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உழைப்பு 40 வந்துடுச்சு. இப்போ மேலே வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்குது. கட்டாயமாக வந்துடும். அதை பற்றி நம்ம எதுவும் வரி பண்ண தேவையில்லை. அது இன்னும் வெற்றிகரமாக எதுவுமே வரலை. 233, 294 காமிக்கிறாங்க. இன்னும் வெற்றிகரமாக வரல. ஒரு 4 o'clock 5 o'clockக்குள்ள கடவுள் புண்ணியத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா உழைப்பு கட்டாயமாக வரும். அதை நம்புகிறோம். காலையில் ஒரு ஏற்றமாக இருந்தது, திரும்பி இறக்கமாக இருந்தது. அது வந்து இயல்பது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ராகுல் காந்தி கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் வரும்னு நினைக்கிறேன். அது அந்த ஆண்டவன் தான் யாருக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல. மீண்டும் காங்கிரஸ் வந்து எங்களை ரொம்ப சந்தோஷம். எங்கள் செல்வப்பிரதி தலைவர் வந்து ரொம்ப உழைச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப உழைச்சிருக்காரு. சாதனை உழைப்பில்லை அவங்களது, நல்லா உழைச்சிருக்காங்க. சரி பார்ப்போம், இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ரிசல்ட் பார்ப்போம். எல்லாத்துடைய ரிசல்ட் வந்து கடவுள் தான்.
பாஜக வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பின்னடைவு தான் அடைஞ்சிருக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி தான். மக்கள் வந்து இவங்க எலெக்ஷனை நேர்மையாலாம் நடத்தலை, தவறான அதாவது மத திணிப்பு ஒரு மாதிரி கலவரத்தை தூண்டும் விதத்தில் தான் அவங்க நடத்தினது. அதே போல் காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கிறது, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்கள வந்து தேர்தல் டைமில் ஏதாவது ஒரு பொய்யா சொல்லி இது பண்ணுறது, அதே போல் ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க இவங்க, இதெல்லாமா ஒரு இது. மக்களுக்கு ஒரு தேர்தல்னால் என்னதுங்க, மக்களுக்கு என்ன பண்ண எங்கள் தலைவர் சொன்னார் பாருங்கள், அந்த மாதிரி தில்லு இருக்கா அவருக்கு? ஏழை குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா தரேன்னாங்க. வறுமையை ஒளி அந்த பணத்தை வச்சு அவங்க ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இன்றைக்கி ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேங்க. உலக நாட்டில் எல்லாரையும் வந்து எந்த நாட்டு மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, ஆய்வு நடத்துகிறாங்க. அதில் இந்த பிஜேபி வந்ததுக்கப்புறம் 10 ஆண்டில் இந்தியாவோட மக்களை வந்து கணக்கு எடுத்ததில்லை, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கணக்கு எடுத்ததில்லை, 127 இடத்துல இருக்கிறாங்க. அதே பாகிஸ்தானை கணக்கு எடுக்கும் போது 100 இடத்துல இருக்கிறாங்க. நம்மளோட அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த பிஜேபி வந்ததுக்கப்புறம் வறுமை, குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, பணம் இருந்தால் தானே நிம்மதி இருக்கும், அதுவே இல்லை. இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிற ஒரு விஷயமும் வந்து மதத்தை வந்து தான் வச்சு பண்ணுறாங்க. நானும் இந்துவாக இருந்தாலும் மக்களுக்கு தான் நல்லது பண்ணணும். மக்களான பிஜேபியோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா, வாக்குறுதியை என்ன மக்கள் நலன் இருக்குது, என்ன இருக்குது? ஒரு இந்துவை வந்து பிரிவினைவாதம் பண்ணுறது, அவங்கள கலவரம் தூண்டி விடுறது, சண்டை பூட்டி விடுறது, இந்த மாதிரி வேலையில் வந்து இதுதான் மக்கள் நலனா? ஒரு ஆட்சி நல்லா இருக்குன்னா மக்கள் வந்து நல்லா இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும். இது காங்கிரஸ் கண்டிப்பாக தலைமையில் ஆட்சி வந்ததுன்னா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இது சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். கருத்து கணிப்பு வந்து கோடி மீடியா பண்ண கருத்து கணிப்பு வந்து டோட்டலி வந்து அதாவது டிஆர்பிக்கும் பங்கு சந்தையில் இந்த சங்கிங்கள்லாம் நிறைய பணம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கடைசியாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்காக வந்த இதுதான் அது போல் தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்போதே சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து எல்லாருமே இவிஎம் மேலேயும் விவிபேட் மேலேயும் வச்ச அந்த சந்தேகங்கள்லாம் இன்னமும் அப்படி தான் இருக்குது. அதன் மூலமாக எதோ பண்ணி தான் இந்த ரிசல்ட்டு. ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஸ்வீப்பு காங்கிரஸ் வந்து ஃபுல் ஸ்வீப் அடிக்க வேண்டியது. அவங்க பண்ண அந்த தில்லுமுள்ளு வேலைங்க, இவிஎம் கையில் வச்சுக்கின்னு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுன்னு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டு. மக்கள் மத்தியில் மக்கள் மைண்டில் மோடியை விசிறி அடிக்கணும், தூக்கி தூரம் போடணுன்றது தெளிவாக இதில் தெரிஞ்சிச்சு. ஃபுல் ஸ்வீப் அடிக்க வேண்டியது காங்கிரஸ். இவங்க பண்ண இந்த தில்லுமுள்ளு வேலைனால இந்த தோல்வியை டீசெண்டான ஒரு தோல்வியை பார்த்துருக்காங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டரு. இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நிதிஷ்குமாராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ரெட்டியாராக இருக்கட்டும், நாயுடு அவராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், யாருமே வந்து விசுவாசிங்க கிடையாது. மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுன்றதுக்காக யாரும் துடிச்சு நாங்கள் இல்லை. எல்லாம் வேறு வழி இல்லாமல் சந்திரபாபு நாயுடு சிறையில் அடைச்சி அவர் மேலே கேஸை போட்டு அவர் வாலண்டியராக வந்து அடிப்பணியை வச்சாங்க. அது மாதிரி வேண்டா வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் வச்ச கூட்டணி தான். யாருமே வந்து மோடிக்கு ஒரே ஒரு எம்பி கூட வெளியிலேருந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தி கண்ணா சச்சார்னா எல்லாருமே இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் வந்துடுவாங்க. அதனால் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி, ராகுல் காந்தி பிரதமர் ஆவது உறுதி. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேச அளவில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தையும் இந்த தேசத்தையும் வலுப்படுத்துவதற்கு ஒரு 2வது விடுதலை போரை அவர் முன்னெடுத்தார். பாரத் ஜோடோ யாத்ரா, தேச ஒற்றுமை பயணம், தேச ஒற்றுமை நீதி பயணம் என்கிற அவரது பயணம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை தந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்தியா முழுமைக்கும் இந்தி பேசுகிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான அளவில் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. பாலராமரை பிரதிஷ்டை செய்து அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் என்று சொல்லி ராமரின் பெயராலே அரசியல் செய்ய நினைத்தவர்களுக்கு அங்கே சரியான பாடத்தை மக்கள் புகட்டியிருக்கிறார்கள். பக்தி வேறு, அரசியல் வேறு என்பதை அங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் அங்கே நிரூபித்திருக்கிறார்கள். பக்தியோடு நிறுவப்பட்ட அந்த அரசியல் முன்னெடுப்பு என்பது அவர்களை பொறுத்தளவிலே அரசியலாக்கப்பட்டது. அது கை கொடுக்கும் என்று நம்பினார்கள். இன்றைக்கு அயோத்தியிலேயே அவர்கள் தோல்வி முகத்தை அடைந்திருக்கிறார்கள். எனவே தேசத்தை பொறுத்தளவிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் அங்கே எழுந்திருக்கிறது. அதற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அயராத உழைப்பு ஒரு காரணம். இந்தியா கூட்டணியை பொறுத்தளவிலே தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஒரு இடங்களிலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தலுக்கு இவர்கள் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய பின்னடைவை இந்திய தேசம் சந்தித்திருக்கும் என்கிற அச்சம் எல்லோருக்கும் இருந்தது. அந்த அச்சத்திலிருந்து ஒரு மீண்ட உணர்வு நமக்கு பெற்றிருக்கிறோம். இன்னும் வாக்கு எண்ணிக்கை என்பது முழுமையாக முடிவு பெறவில்லை. இன்னும் பாதி கட்டத்தை தான் தாண்டி இருக்கிறது. இன்னும் மீதி கட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கிறது. எனவே நிச்சயம் திருப்பங்கள் நிகழும்.
இந்தியா கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. தோழமை உணர்வுகளோடு தோழமை கட்சிகளை ஒருங்கிணைக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தை போன்றதல்ல பிஜேபி. பிஜேபியோடு தோழமை கொண்டிருந்த பல கட்சிகள் இன்றைக்கு அவர்களை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். இப்போது அவர்களிடம் இருக்கிற தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், அதே போலவே அவர்களோடு இணைந்திருக்கிற நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே ஏற்கனவே அவர்களிடம் இணைந்திருந்தவர்கள், பிரிந்து வந்தவர்கள் தான். எனவே தேசம் வலிமை பெற வேண்டும் என்றால் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்கு தலைவர்கள் ஒன்று சேர்கிற போது அவர்களும் ஒரு அணியில் திகழ்வார்கள். அப்படி திரள்கிற போது இந்தியா கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேசம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். 100 ரன்கள் பிடிக்கிறாருன்னா ராகுல் காந்தியோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லைம்மா. அவர் உழைச்ச உழைப்பு இந்தியா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு சும்மா நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறான், 1 கிலோமீட்டர் கஷ்டப்படுறான். ஆமாம், அவர் நடத்தி பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டார். அதனால் வந்து அவருடைய உழைப்பு எல்லாமே இந்த வெற்றி. ஆனால் மக்கள் கரெக்டாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மக்கள் 10% ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோடி சொன்ன ஒரு அவலமான கேவலமான பொய்யை நம்பி இருந்தாங்க. ஆனால் அவர் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி ஒரு காரியமும் பண்ணலை. அவர் இப்போ கூட இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அவர் செய்திருந்தால் சொல்லலாம், செய்ய போகிறத சொல்லலாம், செய்யவும் மாட்டார், செய்யவும் இல்லை, செய்ய போகிறது என்ன செய்ய போகிறது ஒன்றும் கிடையாது. அதனால் மக்கள் கரெக்டாகிட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இது பண்ணாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அவர் சொன்னட்டு ஒரு 100 சில்லற சீட்டு வந்திருக்காருங்கன்னா அது திருட்டு அளவு தான் வந்திருக்கு. பழைய மாதிரி அவர் செய்த போர்ஜரி தான், நல்ல ஓட்டில் கிடையாது. அது ஒரு நிலைமையாக அது. ஓகே, ராகுல் காந்தி நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி 100 சீட்டு நீங்கள் வந்து அதிகபட்சம் வாங்கி போன தடவை விட இந்த வாட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அந்த பிரியங்கா காந்தி அந்த அம்மா அது சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க எங்கள் சோனியா காந்தி அம்மா. ஆனால் அவங்களுடைய உழைப்பும் சாதாரண உழைப்பு இல்லை. நீங்கள் மகனோட அவங்களும் வந்து சொன்னட்டு ஒரு கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஏன்னா அந்த உழைப்பெல்லாம் இறைவன் கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த வெற்றி எல்லாமே இறைவன் கொடுத்த வெற்றி. இது மக்களை வந்து கரெக்டான நிலைமை இருக்கிறாங்க. ஆமாம், இவருக்கு வந்து பயந்து போயிட்டு தான் ஒரு இதில் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 233 இந்தியா கூட்டணி இப்போ பாதி தான் இன்னிருக்கோம். இன்னும் 6-7 மணிக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலமான ஒரு கூட்டணி நல்ல அமைய வாய்ப்பு. அதே போல் அந்த கூட்டணியில் வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆக போகிறது நிச்சயம், அதில் மாற்றமே கிடையாது. எப்படி அமைன்னு சொன்னீங்கன்னா 233 சீட்டு இப்போ இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு 40 சீட்டு கூட வரலாம், 30 சீட்டு வரலாம், 260 கூட வரலாம். ஆனால் எப்படி அமைன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ நமக்காக எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்தியா கூட்டணியில் 26 தலைவர்கள் இருக்காங்க. இப்போது ஆல்ரெடி இன்னும் 2 பேர் வரப்போகிறாங்க இப்போ மறுபடியுமே. ஓகேங்களா, அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மனசு கோணாத அளவுக்கு எல்லாம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை எல்லாம் வந்து மோடியை நம்பி ரொம்ப இழந்தவங்க நிறைய பேர், ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போனவங்க, வேதனைப்பட்டவங்க, அவரை நம்பி வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைங்க நிறைய பேர் அரசியல் தலைவர்களே. அதனால் இப்போல்லாம் நம்ப மாட்டாங்க அவங்களெல்லாம். ராகுல் காந்தி நம்புறதுக்கு ஓகே ரெடியாக இருக்காங்க. அதனால் இப்போ 26 தலைவர் எல்லாமே வரப்போகிற இன்னும் 2-3 தலைவரும் கூட எல்லாமே மம்தா பண்ணி நம்மகிட்ட வந்துட்டாங்க இப்போ. ஓகேங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வராமல் இருந்தாங்க, இப்போ நம்மகிட்ட இருக்காங்க. ஏன்னா உண்மையான ஒரு கூட்டணின்னு தெரிஞ்சு போச்சு, உண்மையான தலைவர்னு தெரிஞ்சு போச்சு, உண்மையான அரசியலுக்கு ஏற்ற ஒரு பிரதமர் இந்த வயசில் இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு எல்லாமே கெஸ்டிங்கில் ஓகே ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பிரதமர் நிச்சயமான ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி. ஆமாம், பொய் என்றைக்குமே தொகுது கிடையாது, உண்மை எப்போதுமே மறையிறது கிடையாது. ஓகேங்களா, பொய் வந்து சும்மா இந்த நேரத்தில் பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் ஒன்றுமேலே போயிடும்.